ரெபேக்கா யாக்கோபு மேல பிரியமா இருந்தான். அப்ப ஏன் அது யாரு அந்த டைம்ல நான் விளங்கப்படுத்தினேன்? ரெபேக்கா ஒரு பரிசுத்தாவிக்கு ஒரு அடையாளமாக இருந்தார். ஏண்டா ரெபேக்காளுக்கு தேவன் சொன்னார், ஏசாவை விட யாக்கோபு பலத்திருப்பான், யாக்கோபு தான் என்னுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைன்னு சொல்லி. சோ அது ரெபேக்கா அதை பெற்றுக்கொண்டா. சோ அப்ப ரெபேக்கா சமைச்சு கொடுக்கிறா ருசியுள்ள பதார்த்தமாக. யாக்கோபு இதுல ஒன்றுமே இல்லை. யாக்கோபு வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றவன், அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஊடாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றவனா இருந்தான் யாக்கோபு. வாக்குத்தத்தத்தை கொடுத்தது தேவன், சமைச்சு கொடுத்தது ரெபேக்கா, ஆசீர்வாதத்தை பெற்றது யாக்கோபு. சோ இதுதான் தேவனுடைய சித்தம். இது யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு முதலே ஆண்டவருடைய சித்தம் இதுதான். சோ இதை நாம புரிஞ்சு கொண்டாதான் எங்கட வாழ்க்கையில அவருடைய கிருபை ஆரம்பிக்கும். இது எல்லாமே எழுதப்பட்டது, இது திருஸ்தாந்தங்களாக பைபிள்ல எழுதப்பட்டதே மனுஷன் அவருடைய வழியில சேரும்படியா, நம்முடைய கிரியைகளை விட்டு அவருடைய கிருபைக்குள்ள நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சு கிருபைக்கு வரும்படியா. சோ அப்படி எங்களுக்கு கொத்து கொத்தாக எழுதப்பட்டிருக்கு. அதை கொத்து கொத்தாக நான் உங்களுக்கு சொல்றதுக்கு அவர் நம்ம போல பல பேரை அவர் வச்சிருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். ரைட், இந்த பழைய உடன்படிக்கை பாருங்க, எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் எழுதப்பட்டது. அது தேவனால் எழுதப்பட்டதுன்றதுக்கு உறுதி என்ன தெரியுமா? இங்க புதிய உடன்படிக்கையில நம்ம போல உங்களை போல மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? அந்த சம்பவத்தை இங்க பரிசுத்தாவி மூலமாக என்ன தொடர்புபடுத்துறார். சோ அப்ப இந்த பழைய உடன்படிக்கையில் எழுதப்பட்ட புத்தகம் எல்லாம் மனுஷனால் எழுதப்படல, மோசையால் எழுதப்படல, அல்லது தாவீதால் எழுதப்படல. அவர்கள் மனுஷர்கள் தான், ஆனா பரிசுத்தாவினுடைய உதவியினால் எழுதப்பட்டபடியால தான் புதிய உடன்படிக்கையில வந்தவர்களும் கூட பழைய உடன்படிக்கையோட தொடர்புபடுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப பாருங்க, யாக்கோபு ஏசாயனுடைய ஸ்டோரிய இங்க பாருங்க எப்படி சொல்றார் பவுல் என்று சொல்லி. ரோமர் 9 பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் 11வது வசனம், நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில். ரோமர் 9:11 பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில். யாரு பிள்ளைகள்? நல்லது கெட்டதென்று செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா யாரை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார்? யாக்கோபு. ஏசாயா விட யாக்கோபை தெரிஞ்சு கொண்டார். ஏன் என்றா தன்னுடைய தெரிஞ்சு கொள்ளுதலினாலதான், தன்னுடைய கிருபையினாலதான் ஒரு மனுஷன் நிலை நிற்கலாம் என்கின்றத உலகம் முழுவதுக்கும் வெளிப்படுத்த. ரைட், இன்னொரு வடிவில சொன்னா, இந்த இஸ்ரவேல் நாடுன்றது ஒரு சிறிய நாடு உலகத்திலேயே. இந்த யூத கலாச்சாரம் என்றது, யூத மனுஷர்கள் என்றது ஒரு சிறியவர்கள், அதே நேரத்தில் எல்லாராலும் வெறுக்கப்பட வேண்டியவர்கள். அப்ப தேவனுடைய கிருபையையும் அவருடைய பலத்தையும் உலகம் முழுவதும் வெளிப்படுத்த தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். சோ இந்த டைம்ல நான் பைபிள்ல இருக்கிற இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். சோ இதைத்தான் நான் நம்பல என்றாலும் நான் இதுல சரியான நம்பிக்கை வச்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னா, கடைசி காலத்துல
இஸ்ரவேலுக்கு விரோதமாக எல்லா பலத்த நாடுகளும் புறப்படும் யுத்தத்துக்கு. ரைட்? சோ அதுல மிக முக்கியமாக ரஷ்யா, அது எசேக்கியேல் 38 இருக்கு. நான் முந்தைய ஒரு இடத்துல நான் பிரசங்கிச்சிருக்கிறேன். எசேக்கியேல் 38 இருக்கு. ரைட்? ரஷ்யான்ற பேர் இல்லை, ஆனா ரஷ்யாவுக்கு முதல் இருந்த பேர் கோகே என்று இருக்கிறது. அது இப்ப இருக்கிற ரஷ்யா. சோ இப்ப இந்த அமெரிக்கா கூட ரஷ்யாவோட சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக புறப்படும். ஒட்டுமொத்தத்துல இஸ்ரேல் எல்லா வல்லரசு நாடுகளாலும் கைவிடப்படும். சோ அதுதான் ஒரு பெரிய ஒரு யுத்தம் இஸ்ரேலுக்கு விரோதமாக படையெடுக்கும். இது நீங்க நினைக்க கூடாது இது அவர்களால தான் நடக்குது என்று. எசேக்கியேல் புத்தகத்தின் படி தேவனால தான் இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூடுவார்கள். இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கல இத, ஆனா இத என்னத்துக்கு சொல்றேன்டா, இஸ்ரவேல் மேல ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாளும் அது பிழைக்காஸ். ஜூதர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பிழைக்காது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதை விட்டு தேவன் ஒரு செகண்டும் விலக மாட்டார். சோ அப்ப இதனாலதான் எல்லா நாடும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு நாள் படையெடுக்கும். அதை நோக்கித்தான் உலகம் நகருது. அது நீங்க ஓரளவுக்கு மணந்து பிடிச்சிருப்பீங்க இப்ப. ரைட்? அதனுடைய திசை நோக்கி பயணிக்குது உலகம். ஆனா ஜனங்க நினைக்கிறாங்க இது இது மனிதனா நடக்குதுண்டு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும். எசேக்கியேல்ல சொல்லப்படுது, நான் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுக்க பண்ணுவேன். ஆனால் ஆனால் எல்லா வல்லரசு நாடும் தோக்கடிக்கப்படும். இது எசேக்கியேல் புத்தகத்தில் இருக்கிறத நான் சொல்றேன். நான் தீர்க்கதரிசனம் சொல்லல, ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தை நான் இதுல சொல்றேன் உங்களுக்கு. அந்தந்த சகோதரர்களே தங்களுக்குள் அடிபடுவார்கள். இப்ப உதாரணத்துக்கு இப்ப அமெரிக்கா, ரஷ்யா அல்லது ஸ்பெயின், துருக்கி, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து படையெடுப்பார்கள். ஆனால் தங்களுக்குள்ளேயே ஒரு அடிபட்டு மடிந்து போவார். இஸ்ரவேலுடைய வல்லமை உலகெங்கும் தெரியும். ஏனென்றா தேவனுடைய வாக்குத்தத்தம் அங்க இருக்கிறது. அவ்வளவுதான். ஜூதர்கள் எவ்வளவுக்கு ஒரு ஒரு பேடான ஆக்களா இருந்தாலும் பாவியான இடத்துல தேவனுடைய கிருபை பலமா விளங்கு. தேவனுடைய திட்டமும் அவருடைய ஞானங்களையும் மனுஷனால் அறிய முடியாது. சோ இது பைபிள்ல இருக்கிறது. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில அடிமையா இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் இல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரவேல் அடிமையா இருந்துச்சு. ஆனா தேவனுடைய டைம் வரைக்க மோசே ஊடாக அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குற. சோ இவர்கள் விடுதலை ஆக்குறதுக்கு என்ன காரணம்? ஏன் அந்த ஆபிரகாம் சந்ததி நல்ல குணசாலிகளா, அல்லது அவர்கள் நல்லவர்களா, அல்லது அவர்கள் மற்றவர்களை விட ஏதோ இல்ல, தேவனுடைய கிருபைய, அவருடைய வழிய மக்களுக்கு தெரியப்படுத்துற. அங்க விசுவாசம் தான், நம்பிக்கை தான் அங்க என்ன செய்யுது, பலமா இருக்குது. சோ அப்ப இன்னும் இந்த இயேசுனுடைய வருகைக்கு முதல் இந்த சம்பவம் நடக்கும். இந்த சம்பவம் நடக்கும். இதை நீங்க எசேக்கியேல் 38 எடுத்து வாட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சோ அப்ப இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா
பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவள் உடனே சொல்லப்பட்டது. யாரோட? ரெபேக்காளுக்கு சொல்லப்பட்டது. அப்ப ரெபேக்காள் அந்த இடத்துல நோ, மூத்தவனுக்கு தானே ஆசீர்வாதம் போகணும், அவன்தானே நல்லா சமைக்கக்கூடியவன், அவன்தானே நித்தமும் தேப்பனுக்கு சமைச்சு சமைச்சு நல்ல ருசியுள்ள பதார்த்தம் கொடுக்கிறவன். இன்னைக்கு உலகம் பாருங்க அப்படித்தான் பார்க்கும். இவன் தானே கர்த்தருக்கு நல்ல ஊழியம் செய்யறான், இவன் தானே கர்த்தருக்கா கஷ்டப்படுறான், இவன் தானே என்று உலக வழக்கத்தின்படி இன்றைக்கு அநேகர் சொல்லுவார், இந்த இவர் கட்டாயம் இவர் பரலோகம் போவாரேன், இவர் செய்த ஊழியம் கணக்கே இல்லை. அப்ப மனுஷன் செய்கிற கிரியலின் நிமித்தம் தான் மனுஷனுக்கு உலகம் முடிவை கொடுக்கு. இது உலகத்துல பைபிள்ல சொல்லுது, இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுது. மனுஷன் நல்ல கிரியை செய்யணும், அது ஆண்டவர் உங்களை விட அதிகமா விரும்புறார். ஆனா மனுஷன் செய்யற கிரியையினால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. விளங்குதா அந்த டிஃபரெண்ட்? உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதா? சோ அப்ப இப்ப இந்த ரெபேக்கா அவள் அதுல தெளிவா இருந்தாள், ஆண்டவற்ற வார்த்தையில தெளிவா இருந்தாள். சோ அதனால அவள் சொல்றாள் யாக்கோவுக்கு, நீ போய் உன்னுடைய மூத்தவன் வர்றதுக்கு முதல் நீ போய் நல்ல ஒரு ஆட்டை கொண்டு வா, நான் உனக்கு ருசியுள்ள பதார்த்தமாக உனக்கு ஆக்கி தருவேன் என்று சொல்லி அவன் யாக்கோபு தாயினுடைய சொல்ல, நீங்கள் எல்லாரும் கிருபையினுடைய சொல்ல, அந்த ரெபேக்கா அந்த இடத்துல நான் கிருபைக்கு அடையாளமாக, பரிசுத்தாவிக்கு அடையாளமாக, தேவனுடைய வழிக்கு தேவனுடைய வழி என்றா கிருபையின் தான், வேற ஒன்றும் இல்லை. சோ யாக்கோபு அதுக்கு கீழ்ப்படிந்து அவன் போய் அவன் ஆட்டை பிடிச்சுண்டு வாரான், ரெபேக்கா சமைச்சு கொடுக்கிறா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். அந்த ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதம் தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம், அதாவது முதல் பலன் ஆசீர்வாதம். சோ அது மனுஷனுடைய கிரியையினால வாரதில்லை, கிருபையினால வாரஸ். பாருங்க இந்த ஒரு சத்தியம் எவ்வளவுக்கு இங்க இதுல சிஸ்டர் மலேசியால இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் அவங்களுக்கு இருதயத்துல போய் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, தைக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படியான மிக முக்கியமான பைபிள்ல நடந்த சம்பவங்களை நாம் அலட்சியப்படுத்தினோம்டா நாங்க தான் கஷ்டப்படணும், நாங்க தான் வேர்வை சிந்தனும். இப்ப பாத்தீங்கன்னா பைபிள்ல மனுஷனுக்கு ஆதாமுக்கு கொடுத்த சாபம் என்ன? முதல் ஆண்டவர் கொடுக்கல அவனுக்கு வந்த சாபம் என்ன? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் வேர்வையினால் நீ பிழைப்பாய். இரண்டாம் மாதமாக யார் வந்தது? கடைசி ஆதமா இயேசு. இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? இயேசு ஏன் இந்த பூமியில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்? ஏன் இயேசு என்ன காயப்பட்டார்? ஏன் அவர் இழுத்து கொண்டு போக போக இந்த பூமியில ரத்தம் விழுந்தது? சோ இதெல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. சோ இந்த சபிக்கப்பட்ட பூமி இயேசுவின் ரத்தத்தினால, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாமே உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இந்த வசனங்களை நீங்க தெளிவாக வாசிக்கணும். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். மனுஷன் வேற, பூமி வேற, பூமி சபிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால சாபம் என்ன செய்யப்பட்டிருக்கா? நீக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்க சாபம் விழுந்தது தெரியுமா? பூமிக்குத்தான் சாபம் விழுந்தது, என் நிமித்தம். சோ அப்ப பூமி, அப்ப இங்க நாம வேர்வையினால் என்ன செய்ய வேண்டி இருந்துச்சு? ஆகாரம் புசிக்க வேண்டி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். சோ அதனாலதான் அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டது. முள்முடி என்னத்தை நீக்கினது? சாபத்தை.
சோ அப்ப இயேசு கிறிஸ்து ஆகிய இரண்டாம் ஆதாமின் நிமித்தம் நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டோமா? சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். எந்த சாபத்திலிருந்து? பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருந்தா அந்த சாபத்திலிருந்து நானும் நீங்களும் இப்ப விடுவிக்கப்பட்டிருந்தா என் நிமித்தம் இனி பூமி ஆசீர்வாதமா இருக்கு. அதனால நாங்க கால் மிதிக்கிற இடம், நீங்க இருக்கிற இடம், அது ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு நமக்கு இதொன்றும் புரியாது. இப்ப இந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:17. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. யார் மூலமாய் மரணம் ஆளுக செய்து? ஒருவன் மூலமாய். கனவேர் தேவையில்லை. இங்க இன்றைக்கு நீங்க பார்க்கிற கேள்விப்படுற காரியம் எல்லாமே, அதாவது தீமையான காரியம் எல்லாமே, இப்ப இருக்கிற காரியத்தை நீங்க பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒருவன் மூலமாய் தான் எல்லாமே மரணம் என்கின்ற ஒரு காரியம் ஆண்டு கொள்ளு. மரணம் என்று சொன்னா நீங்க நினைக்க கூடாது தனிய நீங்க கடைசி காலத்துல நீங்க இந்த உலகத்தை விட்டு போற மரணம் என்று நினைக்க கூடாது. அது மூல மரணத்தினுடைய ஒரு பெரிய கடைசி முடிவு. ஆனா அதுக்கிடையில நடக்கிற சம்பவம் எல்லாமே அந்த மரணத்தில் இருக்கிற விளைவுகள். இதெல்லாத்தையும் நாம் ஓரம் கட்டி வச்சுக்கொண்டு உலகத்துல இப்ப இருக்கிற பொய்யலை மட்டும்தான் மீடியாக்கள்ல கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதுல நாம பயங்கர ஆர்வமா இருப்போம் பாருங்க. என்னதான் நாங்க நல் செய்திகளை கேட்காம உலகத்தில் இருக்கிற சுர் செய்திகளை நாம கேட்டுக்கொண்டே இருப்போம் பாருங்க. அதுலதான் எங்களோட ஆர்வம் போக்கஸ் போகும். ஏண்டா இது நம்முடைய பாவ மனுஷனுடைய ஒரு நேச்சர். அது ஒரு நம்முடைய உள்ளான பழைய மனுஷனுடைய ஒரு குணாதிசயம் தான் அது. இப்ப பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது? சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தை இது என்ன வடக்க இந்திய பாசை, அதாவது என்ன சொல்றது, பிராமணர்களுடைய பாசை. ஆனா அதனுடைய உண்மையான தமிழ் நற்செய்தி. நற்செய்தி என்று சொல்றது, ஒரு செய்தி என்றது ஏற்கனவே நற்செய்தியோ துர்செய்தியோ, செய்தி என்றது நீங்க டிவியில பாக்குற செய்தி என்றது ஏற்கனவே நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறது தான் செய்தி. பைபிள் சொல்லுது நான் நற்செய்தியை பிரசங்கிக்க வந்தேன் என்றா ஏற்கனவே நடந்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால உங்களுடைய அத்தனை பாவத்தையும் அவர் சிலுவையில சுமந்து கொண்டார் என்கின்றது ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உங்களுடைய வியாதிக்குரிய எல்லா காரியத்தையும் சிலுவையில செய்து முடிச்சிட்டார் என்றது நற்செய்தி. அப்ப நடந்து முடிஞ்சத உங்களுக்கு அறிவிக்கிறதான் என்னுடைய உங்களுடைய பேரு. இதுக்கு பேர் தான் செய்தி, நற்செய்தி, சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுனாலதான் எங்களுக்கு ரட்சிப்பு என்பது ஏற்கனவே நற்செய்தியில அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இதுதான், இதைத்தான் நீங்க கேள்விப்படணும், இதைத்தான் நீங்க வாசிக்கணும். இதை விட மிச்சம் எல்லாமே துர்செய்தி. இந்த செய்தியும் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த வரைக்கும். சோ இத நீங்க மனசுல அடிப்படையா வச்சுங்க. நற்செய்தி என்றது ஏற்கனவே நடந்த ஒரு காரியம், நடந்து முடிஞ்ச ஒரு காரியம். சோ இதத்தான் இயேசு இன்னொரு வடிவில் சார் அவருடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி, நற்செய்தியினுடைய ஒளி. சுவிசேஷம் என்றா என்ன? நற்செய்தி. நற்செய்தி என்றா என்ன? ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
சரிதானே? இப்ப இதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, எல்லா விதமான தீய சக்திகளும் ஒரு மனுஷன் மேல ஆண்டு கொண்டிருக்க, அல்லது உலகத்தில கிரியை செய்து கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. யாரால? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால. அந்த ஒருவர் மட்டும் போதும் உங்களோட வாழ்க்கையில். அந்த ஒருவரால. முதல் என்னவாம்? ஆதாம் என்கின்ற ஒருவரால மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. இங்க இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இத ஆங்கில பைபிள்ல படிச்சா, ஜீவனை நீங்க ஆளுவீங்க, வாழ்க்கைய வாழுவீங்க, நல்லொரு வாழ்க்கைய இந்த பூமியில வாழ்வீங்க, பரலோகத்திலே அல்ல. பரலோகத்துல நீங்க ஜீவனை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமியில, சபிக்கப்பட்ட பூமியில இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட இந்த பூமி விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது என்பது மிக மிக அதிக நிச்சயமான ஒரு நற்செய்தி. விசுவாசிக்கிற உங்களுக்கு. ஆமென். இந்த விசுவாசத்துல நடக்கிறீங்களா? வாய துறந்தா பூமியே திட்டுறதுதான் நம்முடைய வேலை. பூமி ஆண்டவர் பூமியை படைக்க சொல்லி சொல்லி படைச்சார். உண்டாக்கடவுது 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 எல்லாம் நமக்கு. ஆனா ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினால அவர்கள் நன்மை தீமை என்கின்ற விருட்சத்திலிருந்து புசித்தபடியினால அவர்கள் என்ன செய்தார்கள்? நிர்வாணி ஆக்கப்பட்டார்கள். அப்ப கடவுள் ஏதேன் தோட்டத்துல கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றா, நான் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு எங்கே இருக்கிறாண்டு ஆதாம கேட்க, ஆதாமே மேவாளையும் கடவுளுக்கு கண் தெரியாம கேட்கல, ஏதோ இவர்கள் ஒளிச்ச இடத்தை அவருக்கு தெரியுதில்ல அப்படி கேட்கல. நீ இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ, ஆனா நீ இப்ப எங்க இருக்கிறாய்? உன்னுடைய சிந்தை எங்கேயோ நான் வச்சேனா, ஆனா உன்னுடைய சிந்தை இப்ப உன்னையே குற்றவாளியாக மாற்றி விட்டது. சோ அப்ப ஆதாம் அதுக்கு பதில் சொல்றான், நான் நிர்வாணியாக இருப்பதினால் நான் ஒளிந்து கொண்டேன். அப்ப பாருங்க, நிர்வாணி என்று யார் சொன்னது? ஆதாமுக்கு நீ நிர்வாணி என்று சொன்னது யாரு? இதுதான் குற்ற உணர்வு, குற்ற மனச்சாட்சி. சோ அவர்கள் உட்கொண்டது குற்ற உணர்ச்சி. ஆனா இங்க ரோமர் 8 சொல்லப்படுது, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை, கண்டமினேஷன் இல்லை. ரைட்? கண்டம் பண்றது யாரு? பிசாசு. நம்ம குற்றப்படுத்துறது யாரு? பிசாசு. அப்ப இவர்கள் அந்த நன்மை தீமை என்கின்ற விருட்சத்திலிருந்து புசித்தோன்ன பிசாசு இவர்களை குற்றப்படுத்துது. நீ இப்ப நிர்வாணி, ஆதாம் ஏவாள் நீ நிர்வாணி. ஆனா ஆண்டவர் படைக்க அவர்களை பரிபூர்ணமாக படைச்சார். அவர்களை குற்றப்படுத்த யாரும் அங்க இருந்ததில்லை. நன்மை தீமை என்கின்ற விருட்சத்திலிருந்து அவர்கள் புசித்த உடனே இவர்களுக்கு நிர்வாணி என்று பிசாசு குற்றப்படுத்தின படியாலதான் இவர்கள் தேவனை விட்டு ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய ஞானத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். ஆமேன். அப்ப அங்க வந்துதான் இயேசு கேட்கிறார், பிதா கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? சோ
இதனாலதான் அவர் கேட்கிறார், ஆதாம் நீ எங்க இருக்கிறாய், நீ ஏன் இப்படி இருக்கிறாய், நீ ஏன் எப்போ உன்னை டவுனாவே கீழாவே பார்க்கிறாய், ஏன் நீ உன்னை குற்றப்படுத்துறாய், ஏன் நீ உன்னை நீ என்னுடைய கிரிய, நீ என்னுடைய கரத்தினால் கிரிய உருவாக்கப்பட்ட, நீ என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள வாழ்றதுக்காக, என்னுடைய அன்புக்குள்ள நீ வாழ்றதுக்காக ஒரு ஆளுகை மனுஷனாகத்தான் நான் உன்னை படைச்சேன். ஆனா நீ இப்ப இருக்கிற இடம் எங்க என்று கேட்கிற. அதே போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க உங்களோட சிந்தை எங்க போயிட்டு, நீங்க எங்க விழுந்து போய் கிடக்குறீங்க. நீங்க சரி நல்ல ஒரு இடத்துலதான் இருக்கிறீங்க, ஆனா உங்களோட சிந்தை எங்க விழுந்து போயிட்டு, உங்களோட விசுவாசம் எங்க என்று கேட்கிறார் ஆண்டவர். என்னத்தை நான் விசுவாசிக்கிறேன், எல்லாமே நான் நம்புறேன் ஆண்டவர் என்றா விசுவாசம் எப்படி வெறுமண்ட ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து. உலகம் விசுவாசிக்கிறத போல கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் என்ன கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கிறது பொதுவான உலகத்தில் இருக்கிற ஒரு மோட்டுத்தனமான விசுவாசம். இப்ப உடனே எல்லாரும் ரெடி அரக்கி இருக்கிறீங்க. அப்ப சொல்லுங்க சபேஷன், அப்ப விசுவாசம் என்னண்டு எப்படி வெறுமண்டு? சரி, அதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 11 எடுப்போமா? ரோமர் எபிரேயர் 11. எபிரேயர் 11. விசுவாசமானது என்னவாம்? நம்பப்படுகிறதில் உறுதி. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இப்ப இந்த வாசனத்தை நான் எவ்வளவு காலம் படிச்சிருக்கேன். அதான் நான் சொல்லுவேனே, எங்களுக்கு பைபிள் தெரியும் என்று மூடி வச்சுட்டு காலத்தை போக்காட்டாதீங்க. விசுவாசம் எனக்கு வேணும் என்று சொல்லிட்டு பைபிளை மூடி வச்சீங்கண்டா விசுவாசம் வெராஸ். ஏன் விசுவாசம் எங்க இருக்குது? அவருடைய வார்த்தையில். வார்த்தை இல்லையண்டா விசுவாசம் இல்லை. உலக மக்கள் என்ன செய்யறாங்க? கடவுள் கைவிட மாட்டார், அவருடைய கிருபை. இப்ப ஹிந்து வாக்களும் நல்லா கிருபை யூஸ் பண்ணுவார்கள். அவருடைய கிருபை, அவருடைய கடவுளுடைய கிருபை தான். ஓகே, விசுவாசம் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின், நம்பப்படுறத ஒரு கரையில வையுங்க நீங்க. இப்ப இந்த வசனத்தை எல்லாரும் பைபிள் இருக்கிறாக்க எடுத்து பாருங்க, வாசிங்க. இல்லது விசுவாசமானது 3 வசனமில் இருக்கு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. உறுதி என்றா தெரியுமா? வீட்டுறுதி யாருக்கு தெரியும்? வீட்டுல உறுதி எல்லாருக்கும். வீட்டுறுதி என்றா நமக்கு நல்ல என்ன சொல்றது, அது ஒரு பெரிய ஒரு இது. ஒரு வீட்டுல ஒரு உறுதி உண்டு ஒருவற்ற கையில இருந்தா அதை போல ஒரு பலம் ஒன்றுமே இல்லை. இது எந்த வீடுறாப்பா, இது எனக்கு சொந்தம், இது யாரும் பொறைக்கலாஸ். சோ இப்ப விசுவாசம் நம்பப்படுகிறவைகள் உறுதி. 3 வசனம் இருக்கு, ரைட்? இந்த நம்பப்படுகிறவர்களை வெளியில எடுங்க. விசுவாசம் உறுதி, இது ரெண்டும் தான் நீக்குது. விசுவாசமானது உறுதி என்று சொல்லலாமா இல்லையா? விசுவாசமானது உறுதி, ரைட்? விசுவாசமானது உறுதி. சோ இந்த விசுவாசத்தை நான் இப்ப இன்னொரு வடிவில் சொல்ல போறேன். விசுவாசம் என்றா கேள்வியினாலதான் என்ன வருதான்? விசுவாசம் வரும். ரோமர் 10 உங்களுக்கு எத்தனையோ முறை படிப்பிச்சிருக்கு.
விசுவாசம் எப்படி வருதாம்? வார்த்தையினால். விசுவாசம் வார்த்தையினால வருதுண்டா, விசுவாசம் சமன் வார்த்தை என்று சொல்லலாம் தானே. விசுவாசம் ஈக்குவல்ஸ் டு வேர்ட் சொல்லலாம் தானே. இப்ப வார்த்தையினாலதான் விசுவாசம் வருதுண்டா, வார்த்தை தான் விசுவாசம் என்று சொல்லலாம் தானே. ரைட். சோ இது சிம்பிள் லாஜிக். ரைட். அப்ப இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரோமர் 11 விசுவாசமானது நம்பப்படுகிறதனுடைய உறுதி. அப்ப இப்ப நீங்க ஒரு உங்களோட சரீரத்துல ஒரு வியாதி இருக்கு. இந்த வியாதி உங்களை விட்டு நீங்கணும். நம்பப்படுகிறவைகளின் நீங்க நீங்க ஒன்றை நம்புறீங்கண்டா, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நம்புறீங்கண்டா, அதனுடைய உறுதி தானா விசுவாசம். இப்ப வீடு உங்களுடையதுதான், இது உங்களுடைய சொந்தம் என்றதுக்கு நீங்க உறுதி இருக்கிறபடியால நீங்க கஷ்டப்படையில, நீங்க அத விசுவாசிக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்படையில, அதை நம்புறதுக்கு நீங்க கஷ்டப்படலேன். அந்த உறுதி இருக்கு உங்களுக்கு, எழுத்துல தந்திருக்கு, உறுதியில தந்திருக்கு, இது உங்களுடையது என்று. இப்ப ஆண்டவர் சொல்றார், உண்ட பாவங்களை மன்னிச்சதும் உண்ட அத்தனை வியாதியை நான் சிலுவையில சுமந்ததுக்கும் நான் ஒரு உறுதியை தந்திருக்கிறேன் உனக்கு. ரைட். இதுக்கு பேரு தான் விசுவாசம். அடுத்த வசனம் சொல்லுது, இதனாலதான் நாம் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி போட்டு நோவாவை சொல்றார், ஆபிராம சொல்றார், சாராள சொல்றார், ரெபேக்காவை சொல்றார், ஏனோக்க சொல்றார். இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றதே என்னாலதான் என்று சொல்றேன். இவன் யாக்கோபை குறிச்சு சொல்றேன். இவ்வளவு நேரம் முதல் காய்ச்சமை யாக்கோபம் கொடுத்தி சிந்திச்சு பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு கஷ்டமான வாழ்க்கை இல்லை. ஆனா நீங்க சரியான முறையில அதை நீங்க அறிஞ்சிட்டீங்களா இருந்தா தேவனுடைய கிரியை உங்களோட வாழ்க்கையில பலமா இருக்கு. அவருடைய கிருபை பரிபூர்ணமா உங்களோட வாழ்க்கையில விளங்கும். ஆமேன். சோ இதுல நான் இப்ப பாச போல கேட்டா சில வேளை அவர் ஒரு வித்தியாசமாக இதுக்குள்ள பேச ஆரம்பிப்பார். பாச போல் இந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இப்ப சில காரியங்கள் நீங்க இன்னும் காணல. சோ இப்ப கண்ட பிறகு நீங்க விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இந்த வசனத்தை நான் விட்டுட்டேன், அதையும் நான் சொல்லி போட்டு நான் பாச போல் சொல்றேன். ரைட். இப்ப காணப்படாதவர்களின் நிச்சயம், காணப்படாத. இப்ப ஆபிரகாமுக்கு அவர் உடன்படிக்கைய கொடுக்கேக்கு, உறுதிய கொடுக்கேக்கு ஆபிரகாம் காணல. ஆபிரகாமுக்கு அந்த டைம் அவருடைய கண்ணால பார்க்கல. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் உடனே அனுபவிக்கல. ஆனா அவன் அந்த உறுதியில வாழ்ந்தான், அந்த நிச்சயத்துல வாழ்ந்தான். சோ அப்ப தேவனுடைய வார்த்தையை அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்றாங்க. சோ அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கிரிய செய்து, அவர்களுக்குள்ள கிரிய செய்து. சோ இதை வச்சுத்தான் பைபிள் சொல்லுது, நீங்க உலகத்தோடும் தேவனோடும் நீங்க என்ன செய்யலாது, நீங்க ஒன்றாயிருக்கீங்களா. அப்ப அவனுடைய அர்த்தம் என்ன? உலக மக்களை வெறுத்தோ அல்லது உலகத்துல மற்றவரோட பழகிறதோ இல்ல இல்ல இல்ல. உலகம்
இந்த இந்த விஷயத்தை நம்பாஸ். உலகத்துக்கு இந்த 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 தேவனுடைய வார்த்தை உலகத்துக்கு தெரியாது. உலகம் என்ன செய்யும்? அதுக்கேற்ற மாதிரி உலகத்தில் இருக்கிற காரியத்தை தான் நம்பும். உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உலகத்தில் இருக்கிற காரியத்தை தான் அவர்கள் நம்புவார்கள். உலகத்தில் இருக்கிற செய்தியைத்தான் அவர்கள் கேட்பார்கள். உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தின் ஊடாக வருகிற காரியங்களைத்தான் அவர்கள் கேட்பார்கள். அதுலதான் அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள். அந்த அடிப்படையில தான் சொல்லுவார்கள், ஓகே இந்த வியாதி வந்தா இந்த வியாதியோட சேர்ந்து இது வரும், அவ்வளவுதான். கேட்ட உடனே இன்னும் 5 வியாதி கூட வந்துடும். அவர்கள் உலகத்தில் இருக்கிறதுல அந்த விஞ்ஞான ரீதியாக அந்த காரியங்களை அவர்கள் அடுக்கிக் கொண்டே போவார்கள். அப்ப நாம் என்ன செய்வோம்? அப்படியே போவோம். அதிலேயே பயணிப்போம் நாங்க. இங்க ஆபிரகாம் பயணிக்கல, ஆபிரகாம் இதுல பயணிக்கல. நீங்க ரெண்டு இதுல பயணிக்கலாம், 2 வழியில நீங்க பயணிக்கலாம். ஆனா எங்களுக்கு நற்செய்தி இருக்குன்றத மறந்துறாங்க. நற்செய்தி என்றது இங்க மரிச்சா அங்க பரலோகம் போறது இல்ல. நற்செய்தி அதுக்கு பேர் நற்செய்தி இல்லை. அது ஏற்கனவே நமக்கு தெரியும், நான் இங்க மரிச்சா பரலோகம் போவோம். உலகத்தில் இருக்கிற மற்ற மதத்தவர்களுக்கு எங்களை விட அதிகமா தெரியும். அவங்க எல்லாம் யாராவது உலகத்தில் இருக்கிற யாராவது இயேசு கிறிஸ்து அறியாத மக்களாவது, ஐயோ என்ற இவர் செத்துட்டார் அவர் செத்துட்டார், ஐயோ போய் நரகத்துல வேதனைப்படுது யாராவது ஒருவன் அழுதாங்களா? நீங்க தான் போய் அவனுக்கு சொல்றீங்க, ஐயோ உங்களுடைய ஆள் நரகம் போயிட்டார் தெரியுமோ. அதை கூட சொன்னா செருப்பால் அடி வாங்கிட்டு தான் நாங்க வரணும். யாராவது உட்கார்ந்து இருந்து, ஐயோ என்னுடைய ஆள் மறிச்சிட்டார், அவர் இயேசு அறியா போயிட்டார், இப்ப பரலோக நரகத்துல இருந்து வேதனைப்படுறாரு யாராவது ஒருவன் உலகத்துல அழுதானா? அவனே நம்பிக்கை வைக்கிறான், ஐயோ அவன் சொர்க்கத்துல போய் கடவுளோட இறைவனடி பாதம் சேர்ந்துட்டான். நான் சொல்றது நியாயம்தானே? இதுக்குதான் நம்முடைய ஆக்கள் சுவிசேஷத்தை சொல்லியும் தீர்றாங்க. அதல்ல நற்செய்தி. இப்ப நான் சொல்றேன் நற்செய்தி திரும்ப உங்களுக்கு. இயேசுவ நாம் என்ன செய்யறோம்? இப்ப ரோமர் 5:17 வாய்ச்சனே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. அந்த மரணத்தின் ஒரு விளைவுகள்லாம் இன்றைக்கு நாம உலக துர்செய்திக்கு நாம செவி கொடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமோ, உலகம் நான் இன்றைக்கு சொல்றேன். இப்ப உலக செய்தியை நான் கேட்க வேணாம்னு சொல்லல. நாளைக்கு ரஷ்யா இங்கிலாந்துக்கு நற்செய்தி அடிக்க போகுது, அல்லது அடிச்சிட்டு ஒரு பக்கம்டா, ஓகே அது யாரோ ஒரு செய்தி தான் நமக்கு வரப்போஸ். அப்ப அப்படியான சில அலர்ட்டுகளை நான் கேட்க வேண்டாம் என்று சொல்லல. ஆனா அப்படி ஒன்று நடந்துட்டா நம்ம காக்க போறது எது தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற நற்செய்தி, இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற எங்களுக்கு பாதுகாப்பு என்பது இங்க சொல்லப்பட்ட உடன்படிக்கைக்கு அதுவும் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அதனாலதான் இன்றைக்கு ஒரு தலையங்கமே போட்டிருந்தேன், நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு பூமியில இப்பவும் சரி எப்பவும் சரி அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பழைய உடன்படிக்கையிலே
ரைட்? இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்ட சம்பவம் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். யாத்ராம் 12 நான் வாசிக்கிறேன். 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தம், பாருங்க இதுல வார்த்தைய அந்த ரத்தம் என்றா இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு, எந்த ரத்தத்தை? இயேசுவின் ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். என்னவாம்? உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். சோ ஏன் கடந்து போறாரா? வாதை கடந்து போஸ். ஏண்டா எகிப்து தேசத்துக்கு தான் வாதை அனுப்பினஸ். ஏன்? தன்னுடைய ஜனங்களை எகிப்து மோசே ஊடாக எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆண்டவர், எவ்வளவோ டைம் கொடுத்தார், எவ்வளவோ காலம் கொடுத்தார். ஆனா தேவனுடைய கிருபையினால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆபிராமுக்கு சொன்ன சந்ததிய, ஆபிராமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த சந்ததிய எகிப்து ராஜா என்ன செய்யல? விடுவிக்க அவர் மறுத்துட்டார். பாருங்க, ஆண்டவர் தன் கிருபையின் ஜனங்களுக்கு எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். இதெல்லாம் நான் சொல்றது உங்களுடைய விசுவாசம் என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். ரைட்? அப்ப இங்க பாருங்க, என்னத்தை அவர் பார்த்தாராம்? இந்த 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 ஆபிரகாமுடைய சந்ததி அல்லது இஸ்ரவேல் மக்கள் அவருடைய நல்வினை தீவினையை பார்த்தாரா? இல்ல. என்னத்தை பார்க்கிறார்? ரத்தத்தை. யாற்ற ரத்தத்தை? இயேசுவின் ரத்தத்தை. இன்னைக்கு நானும் நீங்களும் நீதிமானாக்கப்பட்டது இயேசுவின் ரத்தத்தால. எங்களை நல்வினை தீவினை அவர் பார்க்கல. விசுவாசிக்கிற எவனும் நீதிமான் ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை சிலுவையில் பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5 எழுதப்பட்டிருக்கு. அந்த சித்தத்தின்படிதான் நானும் நீங்களும் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்துக்குள்ள அந்த பாதுகாப்புக்குள்ள நீதிமானாக்கப்பட்டிருக்கு. ஆமென். இந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களை உலகத்துல காக்க போஸ். மற்றபடி எந்த பங்கருக்கு போய் ஒழிச்சாலும் உங்களை யாரும் பாதுகாக்கலாம். வல்லரசு நாடெல்லாம் தங்களுக்கென்று பங்கரை கட்டி வச்சிருக்கு. ஆனா தேவனுடைய கிருபைக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தா அது எதுவும் உங்களை சேதப்படுத்தாது என்பது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமென். சோ பாருங்க, ஆமென். ரத்தம், யாற்ற ரத்தம்? இயேசுவின் ரத்தம் அடையாளம். எனக்கும் உங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, இயேசுவின் ரத்தம். ஆமென். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட முதலே அந்த ஒரு நிழலே இவர்களை காப்பாற்றுமா இருந்தா, இன்றைக்கு நிஜமாக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டாச்சு. நிஜமாக உலகம் பார்க்கிற விதமாக இயேசு இந்த பூமியில பிறந்து கால் வைச்சு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவர் மரிச்சு உயிர் தெழுந்து இன்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்றார். நாம் நீதிமான் என்கின்றத சாட்சியையும் நமக்குள்ள இருந்தே கொடுத்து கொண்டிருக்கிறார். சிலர் நீங்க கேட்கக்கூடும், எப்படி பிரதர் நான் நீதிமான் என்று நான் அறிகிறது? வார்த்தை, அவருடைய வார்த்தையை நீங்க நம்புறதுதான். ஆமென்.
அது மட்டுமல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி அந்த வார்த்தையை என்ன செய்வார்? நமக்கு உறுதிப்படுத்துவார். ரைட். இப்ப நாம நீதிமான் என்பதை அறிஞ்சு கொள்வோமா? சோ அதற்கு முதல் இந்த வசனம் என்ன? 5:17. அப்ப அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு இருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஜீவனை ஆளுவார்கள். அவருடைய ஜீவன் என்ன செய்யும்? பரிபூரணத்தை ஆளுக செய்யும். இதுதான் நற்செய்தி. இங்க மறிச்சு அங்க பரலோகம் போவோம். அது மட்டும் நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட வருத்தங்களையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டே திரியுங்க. கடைசி வரைக்கும் உங்களோட விசுவாசத்தை தளர விடாங்க. கர்த்தர் உங்களை பரலோகம் கொண்டே சேர்ப்பார். இப்படியான போலியான சீப்பான மலிந்த சுவிசேஷத்தை விசுவாசிகளுக்கு சொல்லி வச்சிருக்கு. அதனாலதான் தலையில ஒரு மொட்டாக்கு, பார்வைக்கு பரிசுத்தவான்கள், வெள்ளை ஷர்ட்டு, வெள்ளை சாரி, காதுல தோடு இல்ல, மூக்கில மூக்குத்தி இல்ல, கழுத்துல சங்கிலி இல்ல. ஏன்? நாம நம்முடைய கிரியைகளினால் பரிசுத்தவான்கள். ஆண்டவன் கூட தோட்ட கலட்டவும், கழுத்துல இருக்கிற சங்கிலியை கலட்டவும், காதுல இருக்கிற கையில இருக்கிற காப்ப கலட்டவும் இயேசு வரையில. வெளிப்பிரகாரமாக நம்ம பக்திமான்களாக காண்பிக்கிறதுக்கு இயேசு வரையில. ஜீவனை அடைந்து நீங்க என்ன செய்யணுமா? ஆளுகை செய்யணும். இருதயத்துல உண்டாகிற விருத்த சேதனம் நமக்கு தேவை. இதை உருவாக்குறது நாங்களும் அல்ல, இயேசு நமக்குள் ஒரு விருத்த சேதனத்தை செய்வார். ஆமேன். இயேசு செய்வார் விருத்த சேதனத்தை. பழைய உடன்படிக்கையில ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆனா அது என்ன அடையாளம்? இன்றைக்கு விசுவாசத்தினால். யாருடைய விசுவாசத்தினால்? அவருடைய விசுவாசத்தினால் எங்களுக்குள்ள ஒரு விருத்த சேதனம் நடக்கும். அது தேவனால் உண்டாகிற விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் வந்த பிறகு உங்களை காக்கிறவர் உறங்கவே மாட்டார். ஆமேன். அந்த விருத்த சேதனத்தினை உண்டாக்கினவர் அவர். ஆபிரகாமுக்கு விருத்த சேதத்தை கொடுத்தவர் அவர். ஆபிரகாமை காத்தது அவர். அவருடைய சந்ததியை காத்தது அவர். இன்று வரைக்கும் காக்கிறார். இனிமேலும் உலகம் தெரிகிற விதமா, நான் ஆரம்பத்துல சொன்னேனே, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எல்லா நாடுகளும் படையெடுக்கும். ஆனா அந்த ஒரு சிறிய தேசத்தோட கர்த்தர் நின்று மற்ற எல்லாம் வல்லரசு நாடுகளும் அதிரத்தக்க மாதிரி. எசேக்கியேல் 38 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு இருக்கிறார் என்றும் கடைசியாக மக்களுக்கு தேவன் அறிவிப்பார். இது கடைசி. ஆமேன். ஆனா நானும் நீங்களும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? கர்த்தராகிய இயேசு அறிய நீங்க வந்துட்டீங்க. ஆனா இன்னும் அவருடைய இளைப்பாறுதலுக்கு பிரவேசிங்க. இன்னும் அவருடைய வார்த்தையில முழு நம்பிக்கை வச்சவன் இளைப்பாறுவான். நீங்க இளைப்பாற அவர் கிரியை செய்வார். ஆமேன். பரலோகம் போ நீங்க முயற்சிக்காதீங்க. பரிசுத்தமாக நீங்க முயற்சிக்காதீங்க. வியாதியிலிருந்து விடுதலையாக நீங்க முயற்சிக்காதீங்க. ஏன்? அது உங்களுடைய உரிமை. அந்த உறுதி, விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆமேன். சோ அப்ப நானும் நீங்களும் பெற்றுக்கொள்றவர்கள் அல்லது ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள் நீங்க. அப்ப பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடக்கிறீங்களா என்றதை நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க பெற்றுக்கொண்டவர்கள், ரைட்? உங்களோட பேங்க்ல டிபாசிட் போடப்பட்டாச்சு, மணி போடப்பட்டாச்சு. அப்ப நீங்க பெற்றுக்கொள்ளாத மாதிரி நடந்தா ஒன்றும் செய்யலாது. சோ அதுக்காக நீங்க நினைக்காங்க,
இப்ப சிலர் நீங்க இப்பவே ஆன்லைன் பேங்க திறந்து பாக்குறீங்க, ஏதாவது போடப்பட்டிருக்கானே. நான் அப்படி சொல்லல. இப்ப ஒரு 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 கட்டத்துல நீங்க உங்களோட யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு அல்லது ஏதோ ஒரு விதத்துல உங்கள்ட்ட பணம் இருக்குது பேங்க் அக்கௌண்ட்ல, ரைட்? ஆனா இல்லாத மாதிரி நீங்க நடந்து கொண்டா அதுல அர்த்தம் இல்லை, ரைட்? அதே போல ஆண்டவர் உங்களுடைய அக்கவுண்ட்ல உங்களுடைய வாழ்க்கை என்கின்ற கணக்கில எல்லாத்தையும் போட்டுட்டார். சுகம், பலன், ஆரோக்கியம், பாதுகாப்பு, நம்பிக்கை, விடுதலை, சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், இது எல்லாத்தையும் உங்களோட அக்கௌண்ட்ல உங்களோட பேர்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இப்ப உலகமே உங்களோட அக்கௌண்டா வச்சிருக்கு தெரியுமா? உலகத்துக்கு, பிசாசுக்கு தெரியும். ஓகே, சபேசன் என்ற பேரில கூகுள்ல அடிச்சாலே எல்லாம் வருது, ரைட்? இவருக்கு என்ன வருத்தம் இருக்கு, இவர் எங்க டாக்டர்கிட்ட போனவர், எந்த டாக்டர்கிட்ட போனவர், எல்லாமே இன்றைக்கு யூகே கவர்மெண்ட்டுக்கு தெரியும். என்னட்டு எவ்வளவு காசு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் சிஸ்டம் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு ஏஐ வந்த பிறகு எல்லாம் போய்கொண்டிருக்கு. நீங்க ஒன்றையும் நீங்க இங்க 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 இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்க மறைக்கலாத அளவுக்கு வச்சிருக்கு. இப்ப பாருங்க, உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்ல யாராவது, அவர்களுடைய வருமானம் என்ன என்பது நீங்க கூகுள்ல தட்டினா எடுக்கலாம். சோ அதே நேரம் அவர் நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போனா ஒரு கொஞ்சம் மூச்சு காத்து விட்டாலே நியூஸ்ல வந்துடும். அப்படி இன்றைக்கு உலகம் ஒரு மனுஷனுக்கு கண்டு ஒரு அக்கவுண்ட் இருக்கு பாருங்க. மனுஷனுக்கு கண்டு ஒரு அக்கவுண்ட் இருக்கு, ரைட்? அத இன்னொரு வழிவில் சொல்லலாம், அவருடைய டேட்டா, அவருடைய ஃபைல், அவருடைய டேட்டா. சோ அதே போல எங்களுக்கு இயேசு ஒரு டேட்டாவை சிலுவையில மறிச்சு உயிர்த்தெழுந்த உடனே ஒரு டேட்டாவை ஓபன் பண்ணி எங்களுக்கு ஒரு 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 அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கவுண்ட்ல எல்லாத்தையும் டிபாசிட் பண்ணிட்டார். என்ன பிரச்சனைடா? இது உங்களுக்கே தெரியாதான் பிரச்சனை. இத தெரியாம பண்ணினது யாரு? பிசாசு. உண்மையா நான் சொல்றேன், இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, இதை பேசல, இதெல்லாம் நான் யார்கிட்ட கேட்டதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆவியானவரே நம்மோட இருந்து பேசி கொண்டிருக்க. இதை நீங்க நம்பினா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். உலகமே ஏஐ அது இது என்று சொல்லி ஒரு டேட்டாவை எங்களுக்கு ஆரம்பிக்க, ஏன் கடவுள் ஆரம்பிச்சிருக்கலாம்? இன்னொரு வசனத்தை இப்ப வாசிப்போமா? எபிரேயர் 12 அல்ல இந்த வசனம், ரைட்? எபேசியர் 1:3. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வாதிச்சிருக்கிறார். அப்ப நான் சொன்னது சரிதானே? எங்களுடைய கணக்கில சகல ஆசீர்வாதங்களையும் போட்டிருக்கிறார் ஆண்டவர். இப்ப எங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றா நாங்க நினைக்கிறோம் ஏதோ ஆவிக்குரியது என்று. ஆவிக்குரியது தான் எங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே. தெய்வீக சுகம் ஆவிக்குரியது. கடன் கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகிறது ஆவிக்குரியது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில தான் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கு, முற்பணமாக போடப்பட்டிருக்கு. அத நாம ரியாலிட்டிக்கு வெளியில கொண்டு வர்றதுதான் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். அதுதான் இங்க சொல்லப்படுது, காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. இப்ப நீங்க தெய்வீக சுகத்தை காணல, ரைட்? ஒரு நல்ல ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, போதுமான ஒரு வாழ்க்கை,
ஏண்டா ஆண்டவற்ற வாழ்க்கை என்னவாம்? அதுக்கு பேர் பரிபூரண வாழ்க்கை. இப்ப நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சிலர் நீங்க யோசிப்பீங்க, நாங்க பரிபூர்ணமாக வாழக்கூடாது, மிதமிஞ்சி நாம வாழக்கூடாது. நோ, ஆண்டவற்ற சித்தம் அதுதான். ஆபிரகாம் மிதமிஞ்சி வாழ்ந்த ஒரு மனுஷன். தாவீது மிதமிஞ்சி வாழ்ந்த ஒரு மனுஷன். அவனுடைய அரசில அவன் எல்லா யுத்தங்களையும் ஜெயம் கொண்ட மனுஷன். ஒன்றிலையும் அவன் தோக்க விடையிலே ஆண்டவர். அப்ப ஆண்டவருக்கு சித்தம் இல்லையண்டா, ஏன் தாவீதை அப்படி நடத்தினார்? ஏன் ஆபிரகாமை அப்படி நடத்தினார்? ஏன் சாலமோனை அப்படி நடத்தினார்? சரி, நாம ஏழையாக துக்கிச்சு வாழ்ந்தா தேவனுக்கு என்ன நன்மை அதால? அதனால நாம என்னத்தை நாம சாதிக்கிறோம்? சிலர் இன்றைக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை விரும்புகிறார்கள் இல்லை, சில கிறிஸ்தவர்களே. சரி, நீங்க விரும்பல, நீங்க இன்றைக்கு கடனோடையும் துக்கத்தோடையும் துயரத்தோடையும் இருந்து அழுது புலம்பி கடவுளுக்குள்ள வாழ்றதால நீங்க என்னத்தை, யாருக்கு என்னத்தை சாதிச்சீங்க? யாருக்கு என்னத்தை நன்மையை கொடுத்தீங்க? சரி, இப்ப நீங்க ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை விரும்பாட்டிக்கு அதை என்னத்தை விரும்புறான்? துக்கத்தையும் கஷ்டத்தையும் வியாதியும் தானே விரும்புறான். ஆசீர்வாதத்துக்கு விரும்புகிறேன் என்று சொன்னா ஆசீர்வாதத்துக்கு ஒப்போசிட் ஆனது என்ன? சாபம். அப்ப நாம சாபத்தால வாழ்றதால நாம தேவனுக்கு என்னத்தை கொடுக்கிறோம்? மகிமையை கொடுக்கிறோம், அல்லது மற்றவனுக்கு என்னத்தை கொடுக்கிறோம்? சோ அப்ப நாம சாபத்தால வாழ்றதாலதான் பரலோகத்தை நாம கெயின் பண்ண போறோமா? அப்படின்னா சத்தியமே பிள்ளையே. தேவன் ஆசீர்வாதத்துக்கு அவர் சொந்தக்காரன், சாபத்துக்கு அவர் சொந்தக்காரன் இல்லை. சாபம் வந்தது மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால, ஆசீர்வாதம் வந்தது கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிவினால. அதைத்தான் ரோமர் 5:17 சொல்லுது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிவினால், ஒருவனுடைய கீழ்ப்படிவினால், இயேசுனுடைய கீழ்ப்படிவு சொல்லுவோமா? இயேசுனுடைய கீழ்ப்படிவு, அவருடைய கீழ்ப்படிவில தான் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. சோ அப்ப அவருடைய கீழ்ப்படிவாலதான் என்னுடைய கணக்கில சகல விதமான ஆசீர்வாதம் போடப்பட்டது. ரைட்? ஒரு 2-3 ஆசீர்வாதம் தான் அவருடைய கீழ்ப்படிவினால வந்ததண்டா, மிச்சத்தை நான் எதனால தேடுற சொல்லுங்க? இப்ப ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால எல்லா தீமையும் வந்துட்டு உலகத்துக்கு. எதால? ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால. அப்ப ஒருவருடைய கீழ்ப்படியாமையால தான் எல்லாமே வந்ததண்டா, ஒருவருடைய கீழ்ப்படிவினாலதான் எல்லாமே சரியா வரணும். அப்ப ஏன் எங்கட விசுவாசம் அப்ப எங்க போயிட்டது? அப்ப மற்ற காரியத்துக்கு நாம இயேசுவை விசுவாசிக்காம இதுக்கு மட்டும் நாம இயேசுவை விசுவாசிச்சு என்ன பலன்? அப்பதான் நான் சொல்றேன், இதோட வார்த்தை சொல்லுது, ஒருவருடைய கீழ்ப்படிவினால் நீங்க ஜீவனை அடைந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அவருடைய கீழ்ப்படிவில நீங்க பெற்று உங்களுடைய அக்கவுண்ட்ல அது போடப்பட்டாச்சு. இப்ப காணப்படாத நிச்சயமாக உங்களுடைய அக்கவுண்ட்ல ஆண்டவர் போட்டுட்டேன். காணப்படாத வேலை நிச்சயமா உங்களுக்கு அந்த உறுதி இருக்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தையில நீங்க உறுதியா நின்றா தானே இதுக்கு பேரான விசுவாசம். இதை விட்டுட்டு நீங்க 1000 தேரம் சேர்ச்சுக்கு போனாலும் ஒன்று நடக்காது. நல்ல பாட்டை பாடி, நல்லா எனக்கு மியூசிக் வாசிக்க தெரியும், மியூசிக் பாட தெரியும், ஆட தெரியும், இத தெரியும், 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்ல தெரியும், ஆனா உங்கள்ட்ட வார்த்தை இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய பெரிய பிள்ளை என்ன தெரியுமா? 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டா காணும் என்று நினைக்கிறோம்.
முதலாவது நீங்க வாழுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்லல நீ வறுமையா இரு சுவிசேஷத்தை சொல்லண்டு இல்ல. நீங்க இயேசுவின் கிருபையால வாழ 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 உங்களை அறியாமலே சுவிசேஷத்தை சொல்லுவீங்க. இதுதான் இந்த வாழ்க்கையில நடக்குது. நான் அவரை நாளுக்கு நாள் அறிய அறிய அறியறத நான் சொல்றேனே உங்களுக்கு. சுவிசேஷத்தை சொல்லாட்டிக்கு எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நான் சொல்ல வரையில. சுவிசேஷம் இல்லாட்டிக்கு எனக்கு சுவிசேஷத்தை சொல்லாட்டிக்கு எனக்கு பரலோகம் இல்லைன்னு நான் வந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லல. அல்லது சுவிசேஷத்தை சொன்னா இன்னும் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு நான் சொல்லல. நான் இந்த வாழ்க்கையில நடக்க 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 அறிய அறிய நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப சுவிசேஷம் வேறு, இந்த வாழ்க்கை வேறு அல்ல. இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு இடையேதான் நடக்குது. மற்றவனை சொல்வார்கள் பரிசுத்தமா இரண்டுவார்கள், ஆனா அவன் வாழ்க்கையில சமாதானம் இரண்டுவாங்க. ஆனா மனைவியோட போடுற சண்டையே அவனுக்கு தான் தெரியும். பாசலுக்கு குடும்ப ஆசீர்வாதம் என்றுவார்கள், வீட்டை பாத்தீங்கன்னா நரகமா இருக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள் என்பார்கள், ஆனா பிள்ளைகளை பாத்தீங்கன்னா தருதலையா இருக்கும். ஏன்? நியாயப்பிரமாணம் என்னவாம்? மரணத்தை கொடுக்கிற ஊழியம் என்றுதான் கொரிந்தியர்ல சொல்லப்படுது. அப்ப நாம் என்னவாம்? ஒருவருடைய கீழ்ப்படிவினாலே ஜீவனை அடைந்திருக்கிறோம், வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். இயேசுனுடைய கீழ்ப்படிவினால அவரால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப எனக்குரிய பாதுகாப்பு இது நான் அல்ல, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் அல்ல, இயேசு ஒருவர் போதும். அவருடைய சேனை எனக்கு பாதுகாப்பு. ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஏஞ்சல் என்ன அவருடைய கடவுளுடைய தூதர்கள் இன்றும் இருக்கிறாங்க. இன்னும் பலமா கிரியை செய்யறாங்க. நாங்க நினைக்கிறோம் பழைய உடன்படிக்கலாம் தேவனுடைய தூதர்கள் இருக்கிறாங்க. நோ, இப்பவும் கிரியை செய்யறாரு. நாம தான் எல்லாத்தையும் அடைக்கிறமே ஒழிய ஆண்டவர் ஒன்றுமே அடைக்கல. ஆமீன். என்ன செப்டம்பர் 9/11 அமெரிக்காவில் நடந்த அந்த ஒரு பெரிய ஒரு கொடூரமான அந்த தாக்குதல்ல கொடுத்து எத்தனையோ தூதர்கள் எத்தனையோ பேரை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்றாங்க மனுஷர்கள். சில மனுஷருடைய சாட்சியை நாம எல்லாம் பொய் என்று எடுக்க முடியாது. நாளைக்கு நாம இருக்கிற இடத்துல ஒரு சம்பவம் நடந்தாலும் ரைட், நமக்காக தேவ தூதர்கள் நம்மை காப்பாற்றுவோர் என்ற நம்பிக்கை எங்களோட வாழ்க்கையில என்னத்தை உங்களோட வாழ்க்கையை குறைக்க போகுது? நம்பிக்கையினால உங்களோட வாழ்க்கை பெருகுமா அல்லது குறையுமா? ஏன் நாம தூதர்கள் இப்ப வேலை செய்யறீல ஷட் டவுன் அப்படி நீங்க நம்ப கூடாது. ரைட்? சோ நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. ஆமென். ஏண்டா சங்கீதம் 91 பாத்தீங்கன்னா உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அவருடைய ரத்தம், இப்ப அவருடைய ரத்தத்தை நாம பேச போறோம். எபிரேயர் 12 வாசிப்போமா? புது உடன்படிக்கையின் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும், என்னவா? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். இயேசு கிறிஸ்து ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிலும், ஆபேலுடைய ரத்தம் அங்க என்ன செய்தது? பேசினது. ஆபேல் யாரு? என்ன போல உங்களை போல விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனுஷன்.
அதே இந்த எபிரேயர் 11 நீங்க அந்த லிஸ்ட்ல கீழே வருது, ரைட்? நீதிமானாக்கப்பட்ட எங்களுடைய ரத்தமே நன்மையானவைகளை பேசுதன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதிகமான நன்மைகளை பேசுதான். சோ அந்த ரத்தத்தாலதான் நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. அதான் தலையங்கம் பண்ண, அவருடைய ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டீங்க. இந்த உண்மை, இந்த இதுக்குள்ள இருக்கிற ஆழத்தை நீங்க தானே வெளியில கொண்டுறணும். எப்ப எல்லாம் நான் இதை மெசேஜ் எடுக்கணும் அப்பதானே ஞாபகம் பெறுது உங்களுக்கு, இயேசுவின் ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட. ஆனா திடீரென்னு உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய சூறாவளி அடிக்க பயந்து நடுங்கி கூணி குறுகி உடனே பிசாசனுடைய பக்கம் போய் இனி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி நாம பலவீனத்தோட தான் போய் சேருவோம். சூறாவளி வரைக்கும். சோ இப்ப வாழ்க்கையில பிரச்சனை வரைக்கும்ல, இயேசு இதெல்லாம் செய்து முடிக்கல இல்லையா, இந்த வாழ்க்கையில எப்படி பிரச்சனை வருது? இல்லைன்னா நான் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படி ஏன் திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனை வருது? இனி இதுக்கு எனக்கு ஒரு வழி இல்லை, குடிக்கிறதா எனக்கு ஒரே ஒரு வழி. எத்தனையோ பேர் குடிக்க அடிமையா இருக்கிறார். பிசா சொல்லும், இங்க வா 2 பேக்க போட்டீங்கன்னா எல்லாம் ஓகே ஆகும், நல்ல வடிவ நித்திரம் இல்லாம. அப்ப நாம் என்ன செய்யறோம்? உறுதியை விட்டுறோம். உறுதியை விட்டுட்டு நாம போறோம். ஆனா உறுதியை நாம விடக்கூடாது. நம்மளை உறுதி எடுத்து பார்க்கணும். தூசி தட்டி எடுத்து பாருங்க உறுதியை, அதுல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க எவிடன்ஸ். ஆங்கில பைபிள்ல எவிடன்ஸ் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. ஃபெய்த் இஸ் தி எவிடன்ஸ் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. இப்ப எவிடன்ஸ் என்றா ஆங்கிலத்தை சொன்னா, நீங்க ஒரு கேஸுக்கு போறீங்க, ஒரு கோர்ட்டுக்கு போறீங்க. கோர்ட் வந்து என்ன செய்யும்? எவிடன்ஸ் கேட்கும், உங்களோட உறுதி கேட்கும், சான்று கேட்கும். ஓகே, இப்படி நீ சொல்றாய், இப்படி இப்படி செய்யற, எங்க இதனுடைய எவிடன்ஸ் எங்க? உறுதியை கொண்டு வா, சான்ற கொண்டு வா. இதை வச்சுதான் நாங்க என்ன செய்யலாம்? முடிவெடுக்கலாம். பிசாசு வந்து பழைய உடன்படிக்கையில யாருடைய சந்நிதியில போய் யாரோ கேட்டது, நோ பேர் வருது இல்லை எனக்கு, அந்த என்ன புத்தாம், யோபு. ஜோபனுடைய வாழ்க்கையில பிசாசு போய் நிக்குது. அதே போல உங்களோட வாழ்க்கையில பிசாசு வந்து நிக்குது. நான் உன சூறையாடத்தான் போறேன். ஏன்னா நீங்க உறுதி இல்லாம நிக்கிறீங்க, விசுவாசம் இல்லாம நிக்கிறீங்க. இந்த உறுதி தேவனுடைய வார்த்தை இல்லாம நிக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு உறுதி. பிசாசு வந்து உங்களோட வாழ்க்கையை சூறையாட நிக்குது. அப்ப கடவுளும் ஒன்றும் செய்யலாம் இருக்கு. கடவுள் எப்படியாச்சும் உங்களுக்கு அந்த வார்த்தையை பூத்த பார்ப்பார். அப்ப இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிச்சு நீங்க அந்த உறுதி எடுத்து நீங்க தான் காட்டணும். இதுதான் இந்த உறுதி, சுகம் அடைகிறதான் என்னுடைய நிச்சயம். பிசாசே, வியாதியே, சுகம்தான் என்னுடைய நிச்சயம் என்று நீங்க என்ன செய்யணும்? இப்ப இதை வாசிங்க, ரோமர் 10. ரோமர் 10 எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை, ஆனாலும் கூட நாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ரோமர் 10:4 இப்படி சொல்லுது. சரி, 10:4 இல்ல, இதையும் வாசிக்கணும். 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும்
நீதி உண்டாகும் படிக்கு, விசுவாசிக்கிற எவனுக்கும் விடுதலை உண்டாகும் படிக்கு. நீதி உண்டாயிட்டா எங்களுக்கு விடுதலைக்கு தான் அடையாளம். நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தால நீதிமான் ஆக்கப்பட்டா அதனுடைய அர்த்தம் என்ன? அடுத்த கட்டம் என்ன? நீங்க எல்லா கட்டில இருந்து உங்களால விடுதலை ஆக்கக்கூடிய தகுதி இதுக்குள்ள இருக்கு. பிசாசுடைய பிடி எல்லாம் கலரக்கூடிய அந்த அந்த ஆசீர்வாதத்தை தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஓகே, டாக்டர் சொல்லட்டும், ஸ்கேனிங் சொல்லட்டும், எல்லாம் சொல்லட்டும், ஓகே, அது உங்களுடைய இன்ஃபர்மேஷன். ஆனா அது சத்தியம் அல்ல. சத்தியம் என்ன? கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டு எல்லா அடிமை விலங்கில இருந்தும் நீங்க விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு தகுதிய கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கணும், இதை நீங்க அறிக்கையிடணும் என்று சொல்லப்படுது. அதான் சொல்லுங்க, 10வது வசனத்தை பாருங்க. நீதி உண்டாக இருதயத்தில விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்துல நீங்க அவருடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, ரைட்? ஆனா ரட்சிப்பு உண்டாக வாயினால நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணப்படும். விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்ற ஒரு வசனம் இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வாய தின்றதுக்கு மட்டுமில்ல ஆண்டவர் வாயை தந்தது, அவருடைய வார்த்தையை அறிக்கையிட. திங்கிறதுக்கு மட்டும் வாயை தந்து திண்டிங்கண்டா உலகத்துல இருக்க எல்லா வருத்தமும் பெறும். ஆனா அந்த வருத்தம் வெளியில போகணும்டா நீங்க வாயினால அறிக்கையிடணும். ஆமென். இதான் அவருடைய வே. நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். அப்ப இது நீங்க பரலோகத்தை விட்டு நரகத்தை விட்டு பரலோகத்துக்கு போற ரட்சிப்பை மட்டுமண்டா உங்களுக்கு இதை பற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நித்தமும் உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். உங்களோட வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வர்ற பொழுது அதுக்குரியது போல நீங்க வார்த்தையை நீங்க அறிக்கையிடணும். அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஆமே. பாருங்க, ரோமர் 3:24 பாருங்க. எப்படி நான் நீதிமான் அறிகிறேன் அவருடைய வார்த்தை, ரைட்? இந்த ரோமர் 3:24 பாருங்க, நான் வாசிக்கிறேன். ரோமர் 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. இலவசம் என்று எழுதி கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு அவரால. அதான் வாசிச்சோம், அவருடைய கீழ்ப்படிவாலதான் நாம் இன்றைக்கு பரிபூர்ணமான வாழ்க்கையை பெற்று வாழ்றோமா? பரிபூர்ணமான வாழ்க்கை. பரிபூர்ணமான வாழ்க்கை என்று சொன்னா என்ன? எல்லாம் வியாதியின்மை, கடனின்மை, என்ன பயமின்மை, சந்தோஷமான, அமைதலான, சமாதானமான, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் சேர்ந்ததான் பரிபூர்ணமான வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு பரிபூர்ணம் இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் இருக்கிறது. அப்ப நீங்க இப்ப அது என்னட்ட இல்லையே என்று போட்டு நீங்க விசுவாசத்தை விட்டுறீங்க. எனது பக்கத்துல இருக்கிற கிறிஸ்தவரை பார்த்துட்டு அவர்கிட்ட எதையும் காணையிலேயே என்று போட்டு விடுறீங்க. நோ, அதுக்கு பேர் அல்ல விசுவாசம். விசுவாசம் என்றது நம்பப்படுகிறவளின் உறுதியும் காணப்படாதவளின் நிச்சயமா இருக்கிறது. இதனாலதான் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப முன்னோர்கள் விசுவாசத்தாலதான் நற்சாட்சி பெற்றவர்கள், வேற ஒன்றாலையும் இல்லை. யார்கிட்ட நற்சாட்சி பெற்றார்கள்? மக்கள் கொடுத்தார்களோ இல்லையோ, ஐ டோன்ட் நோ. தேவன் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஏண்டா போன கிழமை சொன்னனே, விசுவாசித்தால் தேவனுடைய ஆத்மா உங்கள் மேல் என்னவா இருக்குமா? பிரியமா இருக்குமா? விசுவாசிக்கிறவர்கள் மேல தேவனுடைய ஆத்மா பிரியமா இருக்கு. இப்ப நான் இந்த வார்த்தையை விசுவாசிச்சு இந்த வார்த்தையில நான் வாழ வழி கிடைக்க அவருடைய ஆத்மா என் மேல பிரியமா இருக்கு.
சோ பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். அடுத்த வசனம், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, தம்முடைய நீதியை, இது அவருடைய நீதி. தேவனுடைய நீதி என்ன? பாவிகளை நீதிமானாக்குறார், கிருபையினால இலவசமாய் நம்ம ரட்சிக்கிறார். இதுதான் அவருடைய நீதி. இதை இன்றைக்கு உலகம் அறியல. சோ இது ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்கு தத்தம். சோ அதனாலதான் நான் சொல்றேன், இஸ்ரவேல கர்த்தர் காத்து கொண்டே இருப்பார். சோ இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. என்னத்தை பற்றும்? கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். யார? இயேசுவையே. அவருடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசும், நன்மையானவைகளை செய்திருக்கு. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் நீங்க சகல விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறீங்க. ஆமேன். அதை அறிக்கையிடுங்க. இந்த இன்றிலிருந்து தேவன் செய்வார் 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 என்றதை மூட்டை கட்டி தள்ளிடுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில பெரிய இழப்பை கொண்டிருச்சு. அவர் செய்வார், அவர் செய்வார். சில பேர் நம்ம கதை கேட்க ஓகே செய்வார் என்று சொல்றது. ஆனா மற்றவன் சொல்ல உங்களை அறியாமலே நீங்க அவருடைய வார்த்தை நற்செய்தியில நீங்க ஊன்ற கட்டப்படுங்க. ஆமென். உலகத்துல இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டுட்டது. அந்த ரத்தம் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறது. ஆனா நீங்களோ உலகத்தோடு ஐக்கியம் கொண்டிருக்கணும். உலகத்தின் பொய்க்கு ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் சும்மா சிந்தப்படையில. இயேசுவின் ரத்தம் சும்மா அது நன்மையானவர்களை பேசுது. ஒரு வியாதியோட வழக்காடுது, ஒரு தரித்திரத்தோட வழக்காடுது, ஒரு பிரச்சனையோட வழக்காடுது. அது தெரியாம நாம இருக்கிறோம் இந்த உலகத்துல. எனக்காக அப்படிதான் வசனம் சொல்லுது, எனக்காக அது பரிந்து பேசுது. எனக்கு அது அதன் அர்த்தம் என்ன? பரிந்து பேசுதுண்டா அவர் என்ன போய் கும்பிட்டு கொண்டிருக்கிறாரா? ஐயோ, இந்த சில தமிழ் மொழிகள் எங்களுக்கு விளங்குது இல்லை. இயேசு போய் ரத்தம் போய் பரிந்து பேசுது. ஐயோ, என்ற மகனை விடுவியா, கேன்சரே என்ற மகனை விடுவியான்னு பரிந்து பேசல. அப்படி போய் பரிந்துண்டா அப்படி போய் அழுது கொள்ளல. சோ உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் எவ்வளவுக்கு உறுதியா இருக்குதோ நீங்க என்ன செய்வீங்க? வாயால் அறிக்கையிடுவீங்க. விசுவாசித்தேன், எழும்பிற்றேன். நான் விசுவாசத்துல நான் எழும்பிற்றேன். நான் இப்ப பேசுறேன். ஆமேன். இப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போய் என்ன செய்யும்? அது கிரியை நடப்பிக்கும். ஆமேன். அப்ப அவருடைய ரத்தம், ஆமேன், சும்மா என்ன அவருக்கு இந்த இயேசு உயிரோட இந்த பூமியில ஊழியம் செய்ய பாருங்க, அவர் வியாதியை வெறுத்தார். என்ன ஏன்? பிசாசுடைய காரியம். சோ அதனாலதான் வியாதியோடு வந்த ஒற்றுவரையும் விட்டு வைக்கிறார். எல்லாம் போ வியாதி. ஏண்டா அவர் நம்ம நேசிக்கிறார். வியாதி சத்துருனுடையது, பிசாசனுடையது. ஆமேன். சோ அதே போல நாமளும் வெறுக்கணும் பிசாசனுடையது. ஆமேன். நாம இல்ல, நீங்க சொல்லுவீங்க நாம வெறுக்கல, நாம வியாதியை விரும்பல, நாங்களும் வெறுக்கிறவன். ஆனா எங்க சொல்லுங்க அவன் நாங்க பிளவுறோம். ஒரு வியாதி வந்தோடனே நாம முதலாவது என்ன சொல்லணும் தெரியுமே? இது உலகத்தோட ஒத்தது, மூக்கு இருக்கும் மட்டும் சளி இருக்கும் என்று நாம ஆரம்பத்துல நானும் அப்படி சிந்திச்சேன்.
அப்ப வாங்க பிசாசே, உங்களுக்குரிய மருத்துவத்தை நாம செய்வோம் என்று நாம தான் உடனே மருத்துவ ரீதியில முதல் சிந்திக்கிறோம். மருத்துவத்துக்கு நீங்க போக வேண்டாம் என்று தயவு செய்து நான் சொல்லல. ஆனால் சில வியாதிகள் மருத்துவத்துல நாம சுகப்படுத்தலாம் கர்த்தருடைய உதவியோட, அவருடைய ஞானத்தோட. ஆனா முதலாவது நமக்கு தெரியணும், இதற்கு விரோதமாக இயேசு ரத்தம் சிந்திட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே. சோ முதல் நமக்கு வர வேண்டியது இதுதான். சோ அவரோட நாம உறவாடி, அவரோட நாம அறிக்கையிட்டு, அவரோட நாம கூட்டணி போட்டு இயேசுவோட, அவருடைய ரத்தத்தோட, அதுக்கு பிறகுதான் நாம் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் வைக்கிறோம். ஆமென். சோ இந்த அறிவு, இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, இந்த நாலேஜ் கூட உங்களுடைய இதயத்துக்குள்ள வரணும். ஆமென். சோ அப்ப கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருதாபார பலியா அவரையே ஏற்படுத்தினார். இயேசுவே ஏற்படுத்தினார். ஆமென். சோ ஆகவே நன்றி. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? தகப்பனே உங்களுக்கு நன்றி. நன்றி. உங்களுடைய ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டவன். ஆமென். சோ அவருடைய ரத்தம் எங்களை நீதிமான் ஆக்கிட்டு, ஓகே நான் போறேன், நீங்க இந்த உலகத்தில் இருங்க. நீதிமானாக்கின பிறகு அவருடைய ரத்தம் எங்களை விட்டு போகல. இன்றைக்கும் நன்மையானவளை பேசுது. ஆமென். சோ அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அதை நீங்க உங்களுக்குள்ள சிந்திச்சு கொண்டுங்க, பேசுங்க. அதன் மூலமாக உங்களோட விசுவாசம் அநேக காரியங்களை என்ன செய்யும்? ஜெயிக்கும். ஆமென். அநேக காரியங்களை ஜெயிக்கும். சில வேளை நீங்க சில இதுகளை காணாதபடியால ஏற்கனவே எவ்வளவோ ஜெயிச்சதை நீங்க உங்களுக்கு தெரியுது இல்லை. சில வேளை நீங்க எப்பவோ மரிக்க வேண்டிய ஆட்கள் இன்னும் உயிரோடு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஜெயம்தான். சில வேளை எப்பவோ நீங்க வேறு பாதையில போக வேண்டிய ஆட்கள், ஆனா இன்று வரைக்கும் ஆண்டவர் உங்களுடன் அவருடைய ரத்தம், நீங்க ஏதோ உங்களுடைய நம்பிக்கைகள் விசுவாசங்களினால நீங்க பல காரியங்களை மேற்கொண்டிருக்கலாம். ஆனா இன்னும் நீங்க மேற்கொள்ளாதனால சில வேளை நீங்க சோர்ந்து போறீங்க. ஆனா ஏற்கனவே அவர் செய்ததுக்கு நீங்க நன்றி உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய விசுவாசம் இன்னும் பெருகும். ஆமென். நமக்குள்ள அந்த 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 அறிவு இல்லை. ஆகவே இயேசுவே உங்களோட ரத்தத்துக்காக நன்றி. உங்களோட ரத்தத்தால நான் நீதிமானாக்கப்பட்டேன். உங்களோட வார்த்தையை நான் நம்புறேன். பரிசுத்த ஆவி எனக்குள்ள சாட்சி சொல்றேன். நன்றி இயேசுவே. நீங்க வாயில சொல்லுங்க, நான் இயேசுவே உங்களோட ரத்தத்தால நான் நீதிமானாக்கப்பட்டேன். என்ன நீதிமானாக்கவே இயேசுவே நீங்க மரிச்சு உயிர் தெழுந்தீங்க. பாருங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. ஆமென். நன்றி இயேசுவே. யாருக்கு தெரியாட்டிக்கும் பிசாசுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. நீங்க விசுவாசிச்சு நீங்க வாழ்ற பொழுது பிசாசுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும், இவன் தீமைகளுக்கே தெரியும் இவன் யாருன்னு. இவனை நாம் அணுக முடியாது, நமக்கு ரைட்ஸே இல்லை, நமக்கு இந்த மனுஷனிடத்துல போறதுக்கு நமக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி தீமைக்கே தெரியும். பேயல் சொல்லிச்சுது இயேசுவை பார்த்து, நீர் ஏன் இந்த இடத்துக்கு வந்தீர், ஏன் அங்க டிஸ்டர்ப் பண்றீர்?
எத்தனை பிசாசு கேட்டுச்சு தெரியுமா இயேசுவை, ஏன் நீர் எங்களை வந்து தொந்தரவு பண்றீ? நான் இந்த வீட்டு நல்ல சுகமா இருந்தேனே. சில வியாதிகள் சொல்லும் இயேசுவை பார்த்து, நீங்க விசுவாசிச்சு இப்ப வாயால் அறிக்கையிட சொல்லும், என்ன ஏன் இப்ப நீங்க வாரீங்க, நாங்க நல்ல சுகமா இவரோட இருக்கிறோமே, இவரை கட்டி பிடிச்சொன்றிருக்கிறேனே நான் என்று சில வியாதியை சொல்லும், இல்ல சில பிரச்சனையே சொல்லும். ஏண்டா உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய சிந்தனை தான் என்ன செய்யணும், உருவாகணும் இதனோட வார்த்தையினால. அப்ப பிசாசு சொல்லும், நான் இனி இவரிடத்தில் இருக்க முடியாது, இந்த மனுஷனோடையோ இல்ல இந்த மனுஷியோடையோ என்னால இனி இருக்க முடியாது என்ற இது தொந்தரவு பண்ணுச்சு. அப்படித்தான் இயேசுவை பார்த்து சொல்லிச்சு, சொல்லி கூக்குரல் விட்டு எழும்பி போனன்னு சொல்லப்படுச்சு. சோ அதே போல இன்றைக்கு நீங்க அவரை அறிகிற அறிவில வளரேக்க பிசாசு சொல்லும், வியாதிகள் சொல்லும், இனி இந்த மனுஷனுக்கு இருந்து எங்களுக்கு வேலை இல்லை, வா வேறு இடம் பார்ப்போம். 1 2 3 5 10 6 சேர்ந்து இருந்தா எல்லாம் சேர்ந்து சொல்லும்பா எழும்பி போவோம், நாங்க வேற யார்கிட்ட எங்க வெற்றிடமா இருக்கோ அங்க போய் உட்காருவோம். அப்ப பைபிள் சொல்றது பிசாசு என்னவாம், இல்லது வியாதிகள் என்னவாம், அப்படியே கூட்டு போட்டு கொண்டு திரியுது, எங்கேயாவது வெற்றிடமா இருந்தா அங்க போய் உட்காரும். ஆனா அதுக்கு உட்காரத்துக்கு ஒரு இடம் தேவை. ஆனா நீங்க சொல்லுங்க, இண்டையில இருந்து எந்த வீட்டில உனக்கு அதிகாரம் இல்லை, எந்த சரீரத்துல உனக்கு நீ அதிகாரம் இல்ல. ஏன்? இயேசுவின் ரத்தத்தால் நான் என்ன செய்வேன், மீட்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன் என்று சொல்லணும் நீங்க. ஆமேன். இங்க ஒருவரையும் காணல. ஆமேன் என்ற சவுண்டே வரையில. ஆமென். இது உங்களோட வாழ்க்கையில நீங்க நித்தமும் பேச வேண்டிய காரியம். உங்களுக்கு அவ்வளவுக்கு உரிமையை தந்திருக்கிறார். அந்த உரிமையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மீடியா மட்டும்தான் எங்கட கை. பேஸ்புக்ல இப்படியே போன் இருக்கும். இப்படி கிளம்பினா எங்கட அம்மாவே பாத்தீங்கன்னா, அம்மாவுக்கு 76 வயது, இப்படித்தான் தட்டுவேன் என்ன ஃபுல்லா. அந்த என்னடா அவ்வளவுக்கு மீடியா அங்களை கொண்டு போயிட்டு, ஏன்னா அம்மாவை இப்படி ஜோக் அடிச்சு அம்மா வந்து ஒரு நாளும் என்ன குற்றப்படுத்த மாட்டா, சிரிச்சு கொண்டே இருப்பா. அதுக்காகத்தான் நான் அம்மாவை காய்க்கிறது. எப்படித்தான் அம்மாக்கு இதுல அறிவு வந்துச்சோ தெரியாது, யூடியூபுக்குள்ள அங்க போய் இங்க போய் இங்க வரும், எங்களுக்கே தெரியாது. டேட்டா இல்லாம இருக்க மாட்டா. அது நேரம் இந்த டேட்டா முடிஞ்சா சரி, அங்க அக்கா துளைஞ்சுது, அடியே இந்த டேட்டா முடிஞ்சது போடு போடு. அவளாத்துக்கு இன்றைக்கு மீடியா எல்லாரையும் இழுத்து வச்சிருக்கு. வயது போனாக்களும் சரி, என்னதான் எங்க அறிவு இல்லைன்றாலும் இதுக்குள்ள போறதுக்கு எல்லாருக்கும் நாலேஜ் வந்துடும். அம்மாவுக்கு கன விஷயம் தெரியும், ஆனா யூடியூப்ல கேளுங்க, எங்க போய் இதுக்கான அவன் 2ஆம் வகுப்பு தெரியும். சோ என்ன இதை கொண்டு போய் இப்ப நான் எல்லாம் பாக்குறேன் தான், பார்க்காம நான் இதுல கதைக்கிறேன், நான் எல்லாம் இதுல பொய்ய சொல்லி. ஆனா அது வந்து எங்களுக்கு எனக்கெல்லாம் சிலது மனதுக்கு நிக்கா, ஆனா அவரோட வார்த்தை வந்து எனக்கு நல்லா நிக்கும். இருதயத்துக்கு தக்கிறது போல இருக்கு. அதனாலதான் நான் இப்படி பேசுறேன் உங்களோட, நான் பொய் சொல்லல. நான் எல்லாம் இப்ப உங்களோட பேசுறதுக்கு காரணமே வார்த்தை இருக்கிறபடியா தான் நான் பேசுறேன். இந்த டிலோவுக்கே தெரியும், இன்றைக்கு டிவி அங்கால போகுது, கிரிக்கெட் மேட்ச் போகுது. ஸ்ரீலங்காவில நான் சரியான ஒரு தீவிர ஃபேன் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம்ல. அப்ப இன்றைக்கு ஸ்ரீலங்கா வந்து சூப்பர் 8க்கு போய் இங்கிலாண்டோட, அதாவது நான் இருக்கிற நாட்டோட விளையாடு. சோ உலகத்துக்கு நான் ஆண்டவர்கிட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் இருந்தாலும் பாருங்க, அந்த கிரிக்கெட் எனக்கு ஸ்கோர் என்னன்னு தெரியும். ஆனா அதை நான் சும்மா பார்த்தாலும் கூட, இன்றைக்கு நான் உங்களோட இவ்வளவு வார்த்தையை பேசக்கூடிய அளவுக்கு இருக்கண்டா, ஆல்ரெடி எனக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கிறதா அந்த அடையாளம். ஆமீன்.
சோ இதுதான் முக்கியம். நான் உலகத்துல நாம செய்திகளை கேட்கிறோமோ உலகத்துல, ஆனா அதை விட எங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதா முக்கியம். ஆமே, அதுதான் எங்களோட வாழ்க்கையில கிரிய செய்யும். ஆமேன். அதுதான் எங்களோட ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதுதான் நாங்க தேவனால வழிநடத்தப்படுவோம். ஆமே. சோ ஆகவே தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ரத்தத்தால நாம நீதிமானாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள், அவருடைய பைபிள் சொல்லுது, நாங்க பிலவட் சன் என்று சொல்லுது. அதாவது அவருடைய நேச குமாரர்கள், குமாரத்தியர் என்று சொல்லப்படுது. இயேசு மட்டுமில்ல அவருடைய நேச குமாரன், நாம் அவருடைய நேச குமாரன், குமாரத்திகள். ஆமேன். அவருடைய ரத்தத்தால நாம மீட்கப்பட்டு அவருடைய ரத்தம் நன்மைகளை பேசுகிற அவருடைய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். நாம வேறு இடத்துல இல்லை, நாம் அவருடைய இடத்துல இருக்கோம். நம்ம உலகத்துல நீங்கள் எல்லாம் வேற வேற தேசங்கள்ல இருந்தாலும் நாம இருக்கிற ஒரே ஒரு இடம் அவருக்குள், அவருடைய ஸ்தலம், அவருடைய கிருபாசனத்து அண்டை. நீங்க ஸ்ரீலங்கால இருக்கலாம், அல்லது இந்தியாவில் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் ஆவிக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு இடம் அவருடைய கிருபாசனத்து அண்டை. ரைட்? சோ இதுதான் உண்மை. சோ எங்க வரட்டும் பார்ப்போம், உலகம் எங்களுக்கு எதிராக எது வரட்டும் பார்ப்போம். உங்களோட நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களோட நம்பிக்கை இதுல இருந்து என்ன? நீங்க பழைய உடன்படிக்கையில வாழ்ந்தது போல எழும்பி ஒவ்வொரு நாளும் கிடந்து கதறாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு இருக்கணும் நம்பிக்கை. ஏசு இடத்துல நீங்க ப்ரே பண்ண போய்க்கு, ஆண்டவரே நான் ஏற்கனவே உங்களுடைய கிருபாசன தண்டான் இருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் கொண்டு அவரே கேளுங்க. அவரோட நீங்க எவ்வளவு ஜோக் அடிக்கலாம். மனுஷனோட ஜோக் அடிச்சா தான் ஒரு லிமிட்டோட நீங்க அடிக்கலாம். ஆனா இயேசுவோட நீங்க எவ்வளவு ஜோக்கும் அடிக்கலாம். நானும் சோதனையும் பயங்கர ஜோக்கா தான் காய்ப்போம் அவர். அதே போல நீங்க சொல்ற, ஆண்டவரே நான் எப்பவும் உம்முடைய கிருபாசனத்தண்டை தான் இருக்கிறேன். காரணம் நான் இல்ல, நீங்க தான் கொண்டு தூக்கி என்ன செய்யுங்க, கிருபாசன தண்டை. அவரே சொல்ல தைரியமாய் வா கிருபாசன தண்டை. சோ அப்ப நீங்க இருக்கிற இடம் அவருடைய கிருபாசன தண்டை. அவ காலையில் எழும்பி கதற வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே என்னை கழுவும் பரிசுத்தமாக்கும் பரிசுத்தாவியே வாரம் என்று. நீங்க ஏற்கனவே பரிசுத்தாவிக்குள், அவருடைய பிரசனத்துக்குள் இருக்கிறீங்க. ஆனா சிலவளை நீங்க அவருடைய துதி கேட்க இன்னும் நீங்க உணரலாம், நீங்க ஜெபி கேட்க இன்னும் உணரலாம். அது அடுத்த கட்டம். ஆனால் நீங்க நிஜம் இருக்கிறது அவருடைய கிருபாசன தண்டை. ஆமேன். அவருடைய கிருபாசன தண்டையில் இருக்கிற எவனுக்கும் எப்பவும் தயவு இருந்தோண்டே இருக்குமா. நகோமி என்னவாம், ரூத் அங்க அரசனிடத்துல போய்க்க தேவ தயவு வந்துச்சு. அதே போல இயேசுன தயவு உங்களுக்கு எப்பவும் இருந்தோண்டே இருக்கும். உங்களோட நம்பிக்கை எப்படி இருக்குமா இருந்தா, தேவனுடைய தயவு உங்களோட இருந்தா மனுஷர்கள் இலகுவா அவங்க நேசிப்பார்கள், இலகுவா அவங்களை நம்புவார். இன்னைக்கு எனக்கு தேவ தயவு இருக்கிறபடியால தான் மனுஷர்கள் என்ன நம்புறாங்க. இப்ப என்னிடத்துல வேற பிசினஸ் எப்போ சொல்லுவேன், அவங்க நம்பித்தான் வராங்க. சோ அதனால நான் அட்வர்டைஸ்மெண்டோ ஏதோ ஒன்றுமே செய்ய தேவையில்லை, நம்புறாங்க. அப்ப அவங்க என்ன நம்புறதுக்கு காரணம் நான் இல்லை, தேவன், கிறிஸ்து, அவருடைய தயவு. ஆமேன். அதே போல நீங்க செய்யற பிசினஸ்களா இருக்கலாம், அல்லது நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், அல்லது உங்களை ஒருவர் நம்பணும், அல்லது உங்களோட பிசினஸ் வளரணும்டா உங்களோட பலன் அல்ல, தேவன் தயவு உங்கள் மேல இருக்கிறபடியால. ஆமேன். அல்லது உங்களோட கணவனோ மனைவியோ உங்களை நேசிக்கணும்டா, சிலவேளை டிரெக்டா நேசிக்கிறேன்டா கஷ்டமா இருக்குங்க சிலவேளை. ஆனா தேவ தயவு இருக்கேக்க நேசம். அதான் கிறிஸ்துவனுடைய கிருபை, அவருடைய தயவு எங்களை எல்லா வழியிலையும் அது என்ன செய்யும், கிரிய செய்யும். ஆமேன்.